கேம் சேஞ்சர் லக் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்க ரேவதி ராஜேஷ் கண்ணா. 12 ராசிகள்ல பிறந்த பெண்களுடைய குணாதிசயங்கள், அவர்கள் வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய விஷயங்கள், இழக்கக்கூடிய விஷயங்கள், வெற்றி பெறக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பொதுவா பார்த்துட்டு இருக்கோம். இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்ப ராசி பெண்கள். கும்ப ராசி பெண்கள் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப மைன்யூட்டான மைண்டுங்க. தன்னோட வட்டத்துக்குள்ளேயே வாழக்கூடியவர்கள். எங்க அம்மா இதை தான் சமைச்சு செய்வாங்க, இப்படிதான் சாப்பாடு போடுவாங்க, இப்படிதான் வரவேற்பாங்க, நான் அதை தான் செய்வேன், அதை மாத்திக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு வட்டத்துக்குள்ளேயே வாழக்கூடியவர்கள். என்ன திங்க் பண்றாங்க அப்படிங்கிறத கண்டிப்பா கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனா தன்னையும் தன்னை சார்ந்தவர்களையும் சரியா பார்த்துக்கிறவங்க இந்த கும்பராசி பெண்கள். ஸ்பீச்லேயும் சரி, வாழ்க்கையில ஒரு பெருந்தொகையை இழக்கக்கூடியவங்க இந்த கும்பராசி பெண். பிள்ளைகள் வழியில நிறைய விஷயங்கள் சேஃப்டினஸ் இருக்கு. அம்மா அப்படின்னு பேசும்போது பார்த்தீங்கன்னாக்கா அம்மா மூலயமா நிறைய லாபங்கள், நிறைய அறிவுரைகள், நிறைய சப்போர்ட். நிறைய இடத்துல கும்பராசிக்கு அம்மா ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. ஆனா இவங்க ஆள் மனசுல பாண்டிங்ல இருந்தாங்கன்னா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. அம்மாவை பத்தின ஒரு குறை ஒரு 10 பக்கத்துக்கு எழுதி வச்சிருப்பாங்க, அதை வெளியில சொல்லவே மாட்டாங்க. ஆனா அவங்கள பார்க்கும்போது தான் அவங்களோட ஜாதகத்தை பார்த்தீங்கன்னாக்கா முழுசா தெரிஞ்சிடும். இந்த கும்பராசியை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த நேரத்துக்கு உண்டான என்டர்டைன்மெண்ட் தான் முக்கியம். அதுல செலவாகிறது, அடுத்து செய்ய போற விஷயங்கள் அதெல்லாம் இல்லை. அப்போ என்ன என்டர்டைன்மெண்ட் அதை மட்டும் பண்றது தான் இவங்க இது பண்றது. அடுத்தவங்கள சார்ந்து இருக்கக்கூடியது கும்பராசி பெண்கள். இல்லைங்க என்னங்க செய்யறது, இவங்க யாரை பார்த்து வளர்றாங்களோ அதை தான் அவங்க மைண்ட் செட்டா எடுத்துப்பாங்க. இந்த கும்பராசி பிறந்தவங்களோட அத்தைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க. எப்படியாவது ஒரு சொத்தையோ ஒரு லேண்டையோ வாங்கி அதில் சின்ன ஒரு வருமானத்தை பார்த்துட்டு இருப்பாங்க. அதை பார்த்து வளர்றாங்கன்னா கண்டிப்பாக இவங்க நிறைய ஒரு பிஸ்னஸ் எடுத்து பண்ணுவாங்க. ஆனால் நிறைய பேரோட கும்பராசியோடைய அம்மாக்கள் வாழ்க்கையில் படுங்கஷ்டத்தைப்பட்டு வளர்ந்துட்டு இருக்காங்க. ஸோ நிறைய துரோகத்தை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. இவங்க யாரை பார்த்தாலும் நம்பிக்கை இல்லாமல் தான் பழகுவாங்க. ஆனால் அதை ஒரு துளியும் வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. அதே போல் இவங்களுடைய முயற்சிகள் எல்லாம் ரொம்ப சிறப்பை வெற்றி ஏற்படுத்தி தரும். சகோதர சகோதரி மேலே அதிக பாசம் வச்சுருப்பாங்க. மூத்த சகோதர சகோதரி மேலே கொஞ்சம் லிமிட்டாக இருப்பாங்க. ஏதாவது யாராவது ஒருத்தரோட கண்ட்ரோல்லே இவங்க வளர்ந்துட்டு இருப்பாங்க. குழந்தையோட பருவத்தில் பார்த்தீங்கன்னா அம்மா அப்பாவோட கஷ்டங்களை புழிஞ்சு வளர்ந்தவங்களா இவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு அமைற வாழ்க்கை துணை பார்த்தீங்கன்னா இவங்களை கண்ட்ரோல் பண்ணணும் தான் பார்ப்பாங்களே தவிர இவங்களோட ஆள் மனசுல என்ன இருக்கு, என்ன விருப்பம் இருக்கு, அதெல்லாம் எதிரே பார்க்க மாட்டாங்க. ஸோ அதே நேரத்தில் அவங்களுக்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் வர வாழ்க்கை துணையை செஞ்சு கொடுத்தாலும் இவங்களுக்கு வெளியில சொல்லாத குற்றங்கள் குறைகள் உள்ளுக்குள்ளே இருக்கும். தாம்பத்திய நிலையை வச்சு பேசும்போது பார்த்தீங்கன்னாக்கா அதிக வெறுப்புகள் தான் ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். கல்லூரி படிப்புகள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நிச்சயமா படிப்புல ஒரு தடையை சந்திச்சதுக்கு அப்புறம்தான், எப்படியும் அவங்க ஸ்கூல் படிக்கும்போது ஒரு 4 ஸ்கூல் மாற்றிருப்பாங்க. ஏதாவது ஒரு தடை, ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது செஞ்சா தப்புக்கு இவங்க பேர்ல போட்டுக்கிறது, அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்ல மாட்டிட்டு வேற வேற ஸ்கூல் மாற்றிருப்பாங்க. அடுத்து காலேஜுன்னு போகும்போது ரொம்ப ஸ்ட்ரகிள் பட்டு படிச்சிருப்பாங்க. ஒரு சில ஜாதகத்தில் கிரகங்கள் அமைப்பு நல்லா இருக்குன்னா இவங்கள மாதிரி படிப்புக்கு ஆளே கிடையாது, தான் உண்டு தான் படிப்பு உண்டுன்னு இருப்பாங்க. இவங்களோட மைனஸ் ஃப்ரெண்ட்ஸு தான். ஃப்ரெண்ட்ஸு சரியான ஃப்ரெண்ட்ஸ் அமைஞ்சிருந்தாங்க அப்படின்னா இந்த பெண்களை ஜெயிக்கவே முடியாது. சில இடங்கள்ல தவறுதலான ஃப்ரெண்ட்கள் போகும்போது இப்படி போனாலும் காசு வருமா, இப்படி போனாலும் பேர் புகழ் வருமா, சீக்கிரமா செட்டில் ஆயிடலாமா அப்படியும் யோசிப்பாங்க. ஸோ அந்த விஷயங்களை நிறைய மருத்துவர்கள் இந்த கும்பராசியில அதிகமா இருக்காங்க. ஸோ இந்த கும்பராசி பெண்களுடைய இல்லற வாழ்க்கை ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஆனால் எதிர்பார்த்த கணவரை விட நல்ல ஒரு பிரபலமான ஒரு அந்தஸ்தான ஒரு ஃபேமிலியான ஒரு கணவர் அமைவாங்க. ஆனால் இவங்க சகிப்புத்தன்மையோட உச்சக்கட்ட ராசினா கும்பராசி. சகிச்சுக்கிட்டு வாழ்ந்துருவாங்க. இதான் என்னோட வாழ்க்கை, இந்த பொறுத்து தான் போகணும் அப்படின்னு போவாங்க. இவங்களுக்கெல்லாம் 2வது திருமணம்லாம் கொடுமையை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். இளம் விடவா இருப்பாங்க. சரிம்மா இந்த வயசு தானே ஆகுது, இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோ சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னா 2வது திருமணம் அதிக பாதிப்புகளை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு நான் சும்மாவே தனியாக இருந்திருப்பேன், நான் என் பிள்ளையை வச்சுட்டோ எப்படியோ நான் வாழ்ந்திருப்பேன், இங்கே வச்சு அங்கே டைவர்ஸ் வாங்குவாங்க. அதெல்லாம் நடக்கும் இந்த கும்பராசியை பெண்களை பொறுத்த வரைக்கும். சொந்த தொழிலில் ஜெயிச்சு காட்டக்கூடிய ஒரு கடுமையான உழைப்பாளிங்க. யார் அட்வைஸும் கேட்டுக்க மாட்டாங்க. இவங்களுக்கா பிடிச்சவங்க நம்பிக்கையானவங்க இருக்காங்கன்னா அவங்க சொல் பேச்சை கேட்டு கரெக்டாக சம்பாதிச்சு சீக்கிரமாக
பணம் சம்பாதிச்சு சேர்க்கக்கூடியவங்கள கும்பராசி முதலா இருப்பாங்க. அதே நேரத்துல இவங்களோட குடும்பத்திலயோ சரி, இவங்களுடைய வம்சாவளியிலயோ சரி, தற்கொலை செஞ்சு இறந்தவங்க இருப்பாங்க. அந்த ஆன்மா ரீதியான ஒரு சப்போர்ட்டும் இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதுக்குண்டான படையலோ, அதுக்குண்டான அமாவாசை வழிபாடுகளோ எடுத்து பண்ணும்போது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல கடன் அப்படின்னு பேசும்போது பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு உத்தியோகம் போனாலும் சரி, எங்கே போனால் வாங்குற காசுல பாதி காசு கடனுக்கு தான் போகும். வரக்கூடிய வருமானங்கள் அப்படிங்கிறது முழுமையாக ஒரு பணத்தை எடுக்கவே முடியாது. அந்த 5ஆம் அதிபதி 2ல் நீச்சமாகிறாரு. 6ஆம் இடம் சந்திரன் முழு கடனுக்கான கிரகம். ஒரு மாதம் நான் ஓட்டி பண்ணுறேன், கொஞ்சம் பணம் அதிகமாக வருதுன்னு பார்த்தா இன்னொரு செலவு ரெடியாக இருக்கும், இன்னொரு விஷயம் கடனுக்காக ரெடியாக இருக்கும். அதுதான் இந்த கும்பராசியோடைய விஷயம். ஒரு கட்டத்துக்கு மேலே மனம் ரீதியான குழப்பத்தில் போயிடுவாங்க. இந்த 40+, 50+ல இருக்கக்கூடிய கும்பராசி பெண்கள் அவங்களோட சூழ்நிலையை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டு வாழக்கூடிய தன்மையை ஏற்படுத்தி கொடுத்துரும். இவங்க இந்த கும்பராசியோட மைனஸ் என்னன்னா, மைண்ட் ஸ்டேட்டஸை மட்டும் எப்பவுமே கிளென்ஸ் பண்ணி கிளியராக வச்சுக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பம்னு வந்துருச்சுன்னா அந்த பொறுப்புகளை ஏற்றுக்கிட்டு பண்ணுறதோட பிடிக்காம பண்ணுறதை தூக்கி போட்டு இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பிள்ளைகள் வழியில் 2வது குழந்தைக்கு மேலே ஒரு அபார்ஷனோ இல்லை ஒரு தடையோ ஏற்படுத்தி கொடுக்கும். ஆரோக்கியம் அப்படின்னு பேசும்போது ஃபஸ்ட்டு விஷயம் அப்படின்றது பார்த்திங்கன்னா ENT, இந்த கண், காது, மூக்கு. இல்லை ஒரு சிலருக்கு இந்த வீசிங் சொல்லக்கூடிய இழுப்பு சார்ந்த பிரச்சனைகள் இது ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தை பருவத்திலேயே அது வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதையும் கவனிச்சுக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சொந்த தொழில் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். கூட்டு தொழிலில் நிறைய பிரச்சனைகளை தான் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். காதல் வாழ்க்கை அப்படின்னு பேசும்போது பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஏமாற்றங்களை தான் சந்திக்கிற மாதிரி இருக்கும். நம்பி காதலிச்சிருப்பாங்க. அப்பா அம்மா தான் சரியில்லை, நான் ஒரு ஆசிரமத்தில் வர லவ்வராவது நல்லா இருப்பாருன்னு பார்த்தா அவனும் யூஸ் அண்ட் த்ரூ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும். சரி, இந்த கும்பராசிக்கு பொதுப்படியான வழிபாடுகள் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரே வழிபாடு மங்களாம்பிகை தான். அவளை போய் பார்க்கும்போது தான் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸை ஏற்படுத்தி கொடுக்கும். அங்கே போயிட்டு வர்றது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ மேலும் உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தை மிக தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களை நீங்கள் அணுகலாம். நன்றி.